மாடை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பில்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசின் சொல்றான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்துடுறா பார்த்துக்கலான்னு சொன்னாரு. நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட்டை. எப்போ என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்துச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மள அறியாம பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு எவ்வளவு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளவு முக்கியமா நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்கா வந்து மகி எப்ப வேலை செஞ்சாப்லன்னே தெரியல, தள்ளி தான் இருப்பாப்ல, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை. எல்லா இடத்துலயும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்துல இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எந்த இடத்துலயும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும், எங்க கிட்டே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சாரும் நடிக்கிறப்போ நாங்க வந்து நடிச்சிட்டு இருக்கோங்கிற உணர்வே இல்லை. நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான அவங்க கிட்ட இருக்கிற தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்குவோம். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. லைவ் சவுண்டா இருக்கனால எல்லாரும் பின் டிராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நகர்ந்த நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் இன்னைக்காவது நாள் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனா ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறான் இல்லையா, அப்பதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஹார்ட்டடா இரு, உன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையா இருந்தாதான் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்பதான் எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்க முடியும், நம்ம மேல கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால அன்பா இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, சம்மரானா ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிடாம கூட வருவோம், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன். நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது. திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்ல அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளால போனாலும் அதே மாதிரி இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமா கொண்டாடுறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றாங்க. அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, அதுக்கு கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்க அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமை அடைக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்கலாம் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.